அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் 17 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடலை கண்டு உறவினர்கள் கதறும் காட்சி நெஞ்சை உலுக்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூரிலே தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 39 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக கரூரிலே அனைத்து கடைகளும் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த அந்த உடல்கள் கரூர் அரசு மருத்துவமனை முழுவதுமாக நள்ளிரவிலிருந்து தற்போது வரை முழுமையாக உறவினர்களும் குழந்தைகளும் பெற்றோர்களும் கதறக்கூடிய காட்சி கல் நெஞ்சையும் உறைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. 39 பேரில் 34 பேர் மட்டுமே இதுவரை அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 25 பேருடைய உடல் தற்போது வரை ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 5 பேர் யார் என்பது கூட இன்னும் அடையாளம் காண முடியாத சூழ்நிலையில்தான் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறையினுடைய நிலைமை இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசினுடைய நிலைமை இருக்கிறது. குறிப்பாக இதுவரை உயிரிழந்த 39 பேரிலே 12 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள், 5 குழந்தைகள், இப்படி மிகப்பெரிய ஒரு துயரத்தினுடைய உச்சமாக அதில் 5 ஆண் குழந்தைகள் 5 பெண் குழந்தைகள் என்பதுதான் துயரத்தினுடைய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. பிஞ்சு நெஞ்சுகளை தங்களுடைய காலால் கூட்ட நெரிசலிலே மிதித்தே கொன்ற இந்த சம்பவம் இந்த நேற்றைய தினம் கரூர் வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனையிலே அந்த 51 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களெல்லாம் யார் என்கிற விவரங்களை மருத்துவமனை நிர்வாகம் முழுமையாக வெளியிடப்படவில்லை. அதே போன்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலிலே 34 பேர் மட்டுமே பெயர் இடம்பெற்றிருக்கிறது. 5 பேருடைய பெயர் இடம்பெறவில்லை. 5 பேர் யார் என்பதில் இன்னும் அடையாளம் காணுவதில் சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக கரூரிலே இருக்கக்கூடிய தாமரை கண்ணன், அது இவருக்கு வயது 25, கரூர் மாவட்டம் வாகனத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கரூர் வட்டம் விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த ஏமலதா, வயது 8 வயது பிஞ்சு குழந்தையை மிதித்தே கொண்டிருக்கிறார்கள். கரூர் வட்டம் அதே போன்று விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த மற்றொரு சாய் லட்சுமணா என்கிற 8 வயது குழந்தை, அதே போன்று சாய் ஜீவா என்கிற அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது குழந்தை, அதே போன்று அந்த பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்கிற 33 வயது பெண், அதே போன்று கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காமராஜபுரம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் 23 வயது, கரூர் காந்தி கிராமம் காந்தி நகரைச் சேர்ந்த தனுஷ்குமார் 24 வயது, கரூர் பசுபதி பாளையத்தைச் சேர்ந்த வடிவழகன் 54 வயது, அதே போன்று ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டத்தைச் சேர்ந்த ரேவதி 52 வயது, அது கரூர் மாவட்டம் எழுமூர் புதூர் என்கிற பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க சந்திரா என்ற பெண், அதே போன்று கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த குரு விஷ்ணு 2 வயது பிஞ்சு குழந்தை இறந்திருக்கிறது. கரூர் மாவட்டம் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் 32 வயது, கரூர் மாவட்டம் தாந்தோணி கிராமத்தைச் சேர்ந்த சச்சின் 13 வயது என்கிற சனுஜ் என்கிற 13 வயது குழந்தை, அதே போன்று கரூர் மாவட்டம் பாரதியார் தெருவைச் சேர்ந்த ரவிகிருஷ்ணன் வயது 32, கரூர் மாவட்டம் 7 கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி 35 வயது, கரூர் மாவட்டம் ஏழூர் புதூரைச் சேர்ந்த தரணிஷா வயது 14 சிறிய குழந்தை, அதே போன்று கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த பழனியம்மாள் என்கிற குழந்தை 11 வயது, கோகிலா கரூர் பகுதிக்கு 14 வயது, அதே போன்று மகேஸ்வரி 45 வயது என்ற பெண் இவர் மண்மங்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அருகம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர், கரூர் மாவட்டம் அரக்கூரைச் சேர்ந்த அஜிதா வயது 21, கரூர் மாவட்டம் அந்த பகுதியைச் சேர்ந்த மாலதி வயது 36, கரூர் வட்டத்தைச் சேர்ந்த சுமதி வயது 50, அதே போன்று திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு 33 வயது, ஈரோடு மாவட்டம் சதீஷ்குமார் 34 வயது, கரூர் மாவட்டம் 5 ரோடு பகுதியைச் சேர்ந்த கிருத்தி யாதவ் என்கிற 7 வயது குழந்தை, அதே போன்று சேலம் மாவட்டம் சிக்கம்பட்டியைச் சேர்ந்த ஆனந்த் 26 வயது, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த குதிரையம்பாறை வட்டத்தைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் வயது 45, கரூர் பிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயராணி 42 வயது, திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்த கோகுல பிரியா வயது 28, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த பாத்திமா பானு வயது 29, கரூர் மாவட்டம் அன்பு நகரைச் சேர்ந்த கிஷோர் வயது 17, கரூர் மாவட்டம் அந்த ரெட்டிக்கடை தெருவைச் சேர்ந்த ஜெயா வயது 55, கரூர் மாவட்டம் ஏழூர் புத்தூர் என்கிற பகுதியைச் சேர்ந்த அருக்காணி வயது 60, புகழூர் வட்டம்
வேலாயுதம்பாளையம் ஜெயந்தி வயது 43. இப்படி 34 பேர் மட்டும் பட்டியல் அரசு மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த மற்ற 5 பேர் யார் என்பதை அடையாளம் காணுவதில் சிக்கல் நீடித்திருக்கிறது. யார் என்று தெரியவில்லை. தற்போது வரை பிரேத பரிசோதனை நிறைவடைந்து உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்காக பல உடல்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை முழுவதுமாக அவலக்குரலாக ஓலமாக, அதாவது மகனை பறிகொடுத்த தாயும் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களும் அதே போன்று கணவனை பறிகொடுத்த மனைவியும் மனைவியை பறிகொடுத்த கணவனும் என்று உச்சகட்ட துயரமாக கரூர் அரசு மருத்துவமனை காட்சியளிக்கிறது. இரவு முழுவதுமே எங்கு பார்த்தாலும் சோகமாக காட்சியளித்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் இரவு முழுவதும் மருத்துவமனை வளாகத்திலே இருந்து அங்கு தீவிர சிகிச்சை அளிப்பவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ச்சியாக இறந்தவர்களுடைய அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நேரிலே வந்து அவரிடம் கையை பிடித்துக் கொண்டு கலங்குகிற போது ஆறுதல் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தகவல் அறிந்தவுடன் வேதனையை அறிந்து தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்ததோடு தொடர்ச்சியாக சென்னையிலே இருந்து விமானம் மூலமாக கோவை வந்து கோவையிலிருந்து சேலம் மாறுமாக தற்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு அவர் ஆறுதல் தெரிவிக்கவும் தீவிர சிகிச்சை அளிப்பதற்கு வருத்தத்துடன் வலியுறுத்தவும் இறந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விரைந்து வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.